அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனநாயகன் படம் வெளியாக இருந்த நிலையில் இன்னைக்கு பார்த்து கேஸு கோர்ட்டுன்னு கிடந்து அலைஞ்சிருக்காங்க ஜனநாயகன் படக்குழுவினர். இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்குங்க. ஜனநாயகன் படத்துக்கு யுஏ சான்றிதழ் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தணிக்கை வாரியம் இருக்குல்லையாங்க, அது மறு ஆய்வுக்கு இந்த படத்தை அனுப்பியிருந்தாங்க. அந்த நடவடிக்கையை ரத்து செய்தார் நீதிபதி பிடி ஆஷா அவர்கள். இந்த செய்தி வெளிவந்த உடனே அணில் குஞ்சுக்கள்லாம் ஜாலி, அப்போனா படம் நாளைக்கு நாளை கழிச்சு ரிலீஸ் ஆயிருமா அப்படின்னு இருந்தானுங்க. வெயிட்ரா அணில் குஞ்சுகளா அப்படின்ற மாதிரி அடுத்த செய்தியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதி பிடி ஆஷா அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க இல்லையா, அந்த உத்தரவுக்கு எதிராக தலைமை நீதிபதியுடைய அமர்வுல திரைப்பட தணிக்கை வாரியம் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அந்த விசாரணையை ஏற்பதாக தலைமை நீதிபதி அறிவிப்பு வேற கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு யுஏ சர்டிபிகேட் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி பிடி ஆஷா அவர்கள் உத்தரவிட்டிருந்த நிலையில அதை எதிர்த்து இப்போ சென்சார் போர்டு மேல்முறையீடு பண்ணியிருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த படத்துக்கு தணிக்கை சான்று வழங்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இது எப்படி இருக்குன்னா, சவுக்கு சங்கர் விடுதலை ஆனால் மீண்டும் கைதுன்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்துச்சு பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ சம்பவங்கள் நடக்கிறப்ப விஜய் அவர்கள் அவருடைய டிவிகே விஜய் ஹெச்கியூ ஹேண்டில் ஒரு ட்வீட் போடுறாப்புல. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இருக்காராமா. அந்த இது என்ன தேர்தல் அறிக்கை குழு ஏதோ ரெடி பண்ணியிருக்காங்களா, அதை வெளியிட்டிருக்காரு இன்னைக்கு. திரு கேஜி அருண்ராஜ், திரு ஜேசிடி பிரபாகர் அப்படின்ட்டுலாம் ஒரு பெரிய குழு வெளியிட்டிருக்காப்புல. தனக்கு படம்லாம் பெருசாக முக்கியம் இல்லாத மாதிரியும் அரசியல் தான் எனக்கு பாருங்க எவ்வளோ முக்கியம் பாருங்க. இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு என்னுடைய கடைசி படம் வருமா வராதான்னு கூட தெரியாத இந்த நிலைமையில கூட நான் அரசியலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், மக்களுக்காக நான் இருக்கேன் பாருங்க. எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ இன்னல் வந்தாலும் நான் மக்களுக்காக தாங்க வந்திருக்கேன். மக்கள் பாருங்க, எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், இந்த நேரத்தில் விஜய் அவர்களுடைய ஏதாவது சோசியல் மீடியா பக்கங்களில் ஏதாவது போட்டார்னா அது எல்லாரும் பார்ப்பாங்க டக்கு டக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். அந்த காலத்து டெக்னிக்கையெல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காப்ல விஜய் அவர்கள். தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ண போகிறாங்களாம், அதுக்கு தான் இந்த லிஸ்ட்டு. தேர்தல் அறிக்கை விஜய் அவர்கள் நாமக்கல்ல பேசுகிறப்ப பேசினார், ஞாபகம் இருக்கா? அமெரிக்காவில் ஒத்தடி பாதை போதபத்தம், செவ்வாய் கிரகத்தில் பல்கலைக்கழகம் கட்டடம் அப்படின்னு என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருந்தாப்புல. அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் வரும் போல இருக்கு. நான் கூட ஏதோ ஒன்றிய அரசை கண்டிக்க போறாப்புல போல ஏதோ அறிக்கை வந்திருக்கு, ஒருவேளை நடந்துருச்சோ அப்படின்ட்டு என்னன்னு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வராதுங்க. அது வெறும் கனவா போனதே அப்படின்னு தான் இருக்கும் பாருங்க. இவரெல்லாம் பாஜகவை எதிர்க்க வாய்ப்பே இல்லை. திமுக அப்படின்னு வந்தால் கடின்னு கடிச்சு வைக்கிறது. பாஜகவும் விஜய் அவர்களும் சேர்ந்து நல்லா நாடகம் போடுறாங்கன்னு தான் ஃபீல் ஆகுது. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. இது எவ்வளோ பெரிய அடக்குமுறை இல்லையா ஒன்றிய அரசு விஜய் அவர்கள் மேலே அப்போ காட்டுது. இப்போ விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர், தமிழ்நாட்டையே நான் தான் ஆள போகிறேன்னு பேசக்கூடிய நபர் இல்லையா. அப்போ ஒன்றிய அரசை எதிர்த்து பேசணும் இல்லையா. ஆட்சி வேணும்னு நொட்டை மட்டும் தெரியுது இல்லையா. ஆட்சியில் உட்காந்தா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக ஏதாவது செய்யுதுன்னா அப்படின்னா எதிர்த்து குரல் கொடுக்கணும் இல்லையா. தன்னுடைய படத்துக்கு தான் சார்ந்த விஷயத்துக்கே விஜய் அவர்களால் குரல் எழுப்பி பேச முடியல, எதிர்த்து பேச முடியல. தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னத்தை பேசுவார், அவ்வளோதான் எங்களுடைய கேள்வி. இந்த ஆளை நம்பி ஒருத்தர் காசு வேற போட்டிருக்காரு ப்ரொடியூசர். இவங்களுக்கு இந்த மாதிரி மக்களுக்கு கட்டணம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இலவசமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வேணுமா வேண்டாமான்னு கூட தெரியாதே. இவனுங்க தான் இலவசங்கள் இந்த மாதிரி சலுகைகள்லாம் வேண்டாம்னு நினைக்கிறவனுங்களாச்சே. என்ன மாதிரியான தேர்தல் அறிக்கை வருதுன்றதை நம்ம பார்ப்போம் பொறுத்து இருந்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிகில் படத்தில் ஒரு சீன் உண்டு, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு கதவு முன்னாடி போயிருந்து தட்டுன்னு தட்டிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்கு நமக்கு. வெளியே வா பேசுவா, ஏதாவது பேசு நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். வரமாட்டேங்கிறாப்லங்க. நல்ல கள்ள உறவு, கள்ள கூட்டணி பாஜக கூட சொன்னேன். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பராசக்தி படம் வருதுங்க. நானும் நாளைக்கு படத்துக்கு போகிறேங்க. நான் நாளைக்கு படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் என்னுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் தியேட்டரில் போய் பராசக்தி படத்தை பாருங்க. பராசக்தி படத்துக்கும் இன்னைக்கு தாங்க சென்சார் சர்டிஃபிகேட் வந்திருக்கு. பராசக்தி படத்துக்கு யுஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரம் 42 நிமிஷம் இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. இந்த படத்தில் நிறைய வார்த்தைகளை மாடிஃபை பண்ணியிருக்காங்க, மியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது கொஞ்சம் வேதனையாக இருக்கு. அது மியூட் பண்ணி மாடிஃபை பண்ணாதான் தணிக்கை சான்றிதழ் வழங்குற நிலைமையில் இருக்கிறதுனால மியூட் பண்ணி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு தீ பரவட்டும் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக நீதி பரவட்டும் அப்படின்ற வார்த்தையை வச்சிருக்காங்களாமா. சில காட்சிகளையும் அந்த படத்துல இருந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறப்போவாது அன்கட்டான வெர்ஷன் வருமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அநேகமாக வரும்னு நினைக்கிறேன். அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவாங்க தெரியுமா, 3 முக்கியமான காரியங்களை நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ காலத்துக்கு தமிழ்நாட்டில் இதெல்லாம் இருக்குதோ, இதெல்லாம் அசைக்க முடியாதோ, அவ்வளவு காலத்துக்கு தமிழ்நாட்டில் அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை சொல்லுவாங்க தெரியுமா. அந்த டயலாகும் படத்திலிருந்து நீக்கப்பட்டதா சொல்லப்படுது. நம்ம படம் பார்த்தா தான் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிய வரும். என்னதான் படத்திலிருந்து நீக்கினாலும் அண்ணா அவர்கள் சொன்னது நம்ம மனசுக்குள்ள இருக்குங்க. நம்ம அதையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு தான் படத்தை பார்க்குறோன்றப்போ நமக்கு எல்லாமே நல்லதாக தாங்க இருக்கும். ஜனநாயகன் படம் இப்போதைக்கு வர வாய்ப்பே இல்லைங்க.
ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்று வழங்கணும்னு சொல்லி கோரிய அந்த வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கை அடுத்ததா ஜனவரி 21 ஒத்தி வச்சிருச்சுங்க உயர்நீதிமன்றம். தாவேக்கா ரசிக குஞ்சுக்கள்லாம் கடும் வேதனையிலையும் வருத்தத்திலே இருக்கானுங்க. ஏன்னா இந்த பொங்கலுக்கு படம் வர போறது இல்லை. அதனால என்னெல்லாம் பதிவுகள் போடுறானுன்னு பாருங்க. இனி பொங்கல் இல்லை, அண்ணா வர்ற அன்னைக்கு தான் தீபாவளின்ட்டானுங்க. அண்ணா வர்ற அன்னைக்கு தான் பொங்கல் நானுங்க. அண்ணானா இவரு விஜய் சொல்றேன். அண்ணன் வர்ற அன்னைக்கு தான்டா பொங்கல்னு சொல்லிக்கிட்டு இருந்தவனுங்க இப்போ அண்ணன் வர்ற அன்னைக்கு தான்டா தீபாவளின்ட்டானுங்க. அப்போ தீபாவளிக்கு தான் படம் வருன்ற மாதிரி அணில்கள்லாம் பயந்து வேதனையில அழுதுகிட்டு கதறிக்கிட்டு என்னென்ன சொல்றீங்க, தீபாவளி ஆயிருமா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கானுங்க. கண்ணு முன்னாடி வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அழிஞ்சு போனோம். அது என்னோட சாபம். டெஃபினெட்லி அது வந்து அழிஞ்சு போயிருவீங்கடா நீங்க எல்லாம். ஒருத்தம் கூட ஒரு தியேட்டர் கூட உருப்படாது. நீங்க எல்லாம் வந்து ஓடிடில போறத பார்த்து பிச்சை எடுக்க ரோட்ல இறங்குவீங்க. அப்ப நீங்க யோசிப்பீங்க, ஒரு நாள் யோசிப்பீங்க. இல்ல அப்போ வந்து நம்ம அண்ணன் சிஎம் இருப்பாரு சரியா, இவனுங்க புலம்புவானுங்க ஓகேவா, என்னப்பா இது ஒழுங்கா சரியான வந்து ஒரு இதுவே இல்லைன்னு. அப்ப நம்ம இருக்கோம் ஓகேவா, ஓஜி ஃபேன்ஸ் அப்ப இழுத்து போட்டு இவங்களை அடிக்கணும், வேற வழி கிடையாது, விட மாட்டோம். ரொம்ப நொந்துட்டோம் பிரதர். ஆனா கதறலை பார்த்தீங்களாங்க, கதறானுங்க. தியேட்டர் ஓனர் எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் தியேட்டர் ஓனர் என்னடா பண்ணுவாங்க, எல்லா தியேட்டரும் நாசமாக போகணுன்றானுங்க. டேய் யாரா நீங்கள்லாம் கோமாளிகளா? இவங்க அண்ணனுக்கு இப்போ படம் ரிலீஸ் ஆகலை, அதனால கண்ணு முன்னாடி தமிழ் சினிமா அழிஞ்சு போகணுமா? தமிழ் சினிமா ஒன்றும் அவ்வளோ வீக்காக இல்லை. உங்கள் அண்ணன் ஃபீல்டை விட்டு வெளியே போகிறதுனால, உங்கள் அண்ணனுக்கு 4 பிரச்சனை வர்றதுனால தமிழ் சினிமா ஒன்றும் அவ்வளோ வீக்காக இல்லை. தமிழ் சினிமா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. தமிழ் சினிமாவோடைய ஃப்யூச்சர்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எல்லாம் நல்லதாக தான் நடக்கும், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. சொல்லப்போனால் இவர் வெளியே போகிறதுனால தான் தமிழ் சினிமாவுக்கே வந்து சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாட வேண்டிய நிலைமையில இருக்கும். இங்கே உட்காந்துக்கிட்டு அடுத்த நடிகர்களை அபியூஸ் பண்ணுறது, நடிகருடைய ஃபேன்ஸ் கூட சண்டைக்கு போய் அங்கே எல்லார்ட்டையும் வம்பிழுத்து சண்டை போடுறது, அடுத்த நடிகருடைய படத்தில் போய் கொடியாட்டிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட சீன்லாம் இனிமேல் கொஞ்சம் கம்மியாகும். அதனால கொஞ்சம் நிம்மதி. சோகத்தின் உச்சகட்டத்தில் இருக்கானுங்க, சாபம்லாம் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. இவங்க அண்ணன் சிஎம் ஆவாராம், அதனால எல்லாரையும் கதற விடுவானுங்களாம். இவங்க அண்ணன் சிஎம் ஆகிட்டதுக்கப்புறம் பாரடமெல்லாம் கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கானே, என்னெல்லாம் பேசுறானுங்க பாருங்களேன். நல்ல ஜாலியாக இருக்குங்க, என்டர்டைனிங்காக இருக்கு இவனுங்களோட. இவனுங்க எந்த அளவுக்கு முட்டாள்களாக இருக்கானுங்கன்னு பாருங்களேன். முதல்ல சிவகார்த்திகேயன் அவர்களை திட்டிக்கிட்டு இருந்தானுங்க. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது, ஜனநாயகன் யூஏ சர்டிஃபிகேட் அது அதுக்குள்ள சம்மந்தமே கிடையாது. அவருக்கும் அவருடைய படம் ரிலீஸ் ஆகிறதுக்குமே முதல்ல பெருசாக எந்த சம்மந்தமும் கிடையாது. முதல்ல அவரையும் அவர் குடும்பத்தையும் திட்டிக்கிட்டு இருந்தானுங்க, அவருடைய குழந்தையை திட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இப்படிலாம் பைத்தியக்காரனுங்க மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்போ பாருங்க தியேட்டர் ஓனர்ல திட்டுறானுங்க. தியேட்டர் ஓனர்லாம் நாசமாக போயிட்டு தியேட்டர் ஓனர்கள் என்னடா பண்ண முடியும்? டேய் ஏன்டா இப்படி இருக்கீங்க மலுமட்டைகளா? இந்த அஜித் ரசிகர்கள்லாம் இவ்வளோ நாள் இவனுங்களெல்லாம் எப்படி சமாளிச்சாங்கன்னே தெரியலங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், பெரிய கும்பிடு. வித்தியாசமான தற்குறிகளாக இருக்காங்க. இப்படிப்பட்ட வினோத ஜந்துக்களை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எப்படி இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க அஜித் சார் அவர்களுடைய ரசிகர்களே? தெரியல, வேற லெவலுங்க நீங்க, வேற லெவல். இந்த ஒன்றிய அரசானது அறிஞர் அண்ணா அவர்களுடைய பல வார்த்தைகளை இந்த படத்துல இருந்து தூக்கியிருக்காங்க. அந்த படத்துல இருக்க விடல. எந்த வார்த்தையெல்லாம் தூக்குறாங்களோ அந்த வார்த்தையெல்லாம் நம்ம உறக்க சொல்லுவோம். அண்ணா அவர்கள் கொண்டு வந்த அந்த 3 விஷயம், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம், இருமொழி கொள்கை, சுயமரியாதை திருமணம், இந்த 3 விஷயங்களையும் அகற்ற நினைத்தால் தமிழ்நாட்டு மக்கள் வெகுண்டெழுவார்கள். அதை மாற்ற நினைப்பவர்களுக்கு ஒருவித அச்சம் ஏற்படும். அந்த அச்சம் இருக்கும் வரை தமிழ்நாட்டை யார் ஆண்டாலும் தமிழ்நாட்டை அண்ணாதுரை தான் ஆள்கிறார் என்று பொருள். தீ பரவட்டும். நாளைக்கு நம்ம பராசக்தி படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் நண்பர்களே. இந்த காணொலி நான் இதோட நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.